வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் February 21 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். February 20 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபேர் ப்ரோ 2026 கண்காட்சியை தொடங்கி வைப்பவர் யார்? ஆன்சர் உதயநிதி ஸ்டாலின். ஸோ எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. தமிழகத்தில் புதிதாக எத்தனை லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2 லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு. மாத்ரு ஸ்னேகா கக்ஷா உதவி மையங்களை அமைக்க எந்த மாநிலம் உத்தரவிட்டுள்ளது? ஆன்சர் மகாராஷ்டிரா. தற்சார்பு இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2020ஆம் ஆண்டு. பூ ஆதார் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் நில எண்மமயமாக்கல். 2027ஆம் ஆண்டு ஏஐ உச்சி மாநாடு எந்த நாடு நடத்த உள்ளது? ஆன்சர் சுவிட்சர்லாந்து. இந்த வருஷம் நம்ம இந்தியா நடத்துறாங்க. காசா மறுசீரமைப்பு பணிகளுக்காக முன்மொழியப்பட்ட அமைதி குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் வாஷிங்டன்ல. பயோ ஏஷியா 2026 மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஹைதராபாத். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஜெயந்தி எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் February 19ஆம் தேதி. February 21 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ 22ஆம் தேதி நாளைக்கு பார்த்தீங்கன்னா Group 2, 2A, Group 4 ஹோல் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபீஸ் 999. ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா 899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 25ஆம் தேதி மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபீஸ் 500 ரூபி. இதில் உங்களுக்கு சொல்யூஷன் பிடிஎஃப் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் கொடுத்துருவோம். ப்ளஸ் உங்களுக்கு டெஸ்ட்டுக்குமே கொஸ்டின் லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம். அதுக்கும் சொல்யூஷன் கொடுப்போம். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம். டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா கால் பண்ணி கேட்கலாம். இப்போ நம்ம டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன மோட்டிவேஷன் குவாட் அப்படின்னா, வி கோ வேர் அவர் விஷன் இஸ். அதாவது என்னென்னா, இப்போ நேற்று நான் ட்ரீம் பண்ணணும், அதாவது நல்ல கனவு காணுங்க அப்படின்னு சொல்லி அப்துல் கலாமுடைய ஒரு குவாட்டை சொல்லியிருப்போம். அடுத்த விஷன், இப்போ நீங்கள் கனவு கண்டுட்டீங்க, அந்த கனவு அடையணும் அப்படின்னா கிளியர் விஷன் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நான் எவ்வளோ தூரம் என்னால் பார்க்க முடியுதோ, என் கண்ணால் இப்போ நேராக பார்க்கும்போது எவ்வளோ தூரம் என்னால் பார்க்க முடியுதோ அவ்வளோ தூரம் என்னால் போக முடியும் அப்படிங்கிற தாட் தானே இப்போ இருக்கும். அவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் மேலே பார்க்க முடிஞ்சிச்சா அதுக்கும் மேலே என்னால் கனவு காண முடியும், அந்த இடத்துக்கு போக முடியும், அப்படி தானே. ஸோ அப்போ கிளியர் விஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களால் விஷன் பார்க்க முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த இடத்த ரீச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளோட விஷன் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் தான் நம்மளால் போக முடியும். ஸோ எப்போதுமே ஒரு கிளியர் விஷன், இதுக்கப்புறம் இதை பண்ணணும், இதுக்கப்புறம் அது நடக்கும், நம்ம அதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் விஷன் தேவைப்படுது. அதை எப்போதுமே நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அதுதான் இன்னைக்கான குவாட்டு. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழ்நாடு ஸ்கீம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2022 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தான் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதுக்காகனா, அந்த தொடக்கப்பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவச காலை உணவு வழங்கணும். ஏற்கனவே மதிய உணவு இலவசமாக வழங்கப்படுது. நம்ம நாட்டிலே முதன்முறையாக காலை உணவு இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு மாநிலமாக நம்ம மாநிலம் தான் உருவெடுத்திருக்கு. ஸோ சிறுவர்களுக்கு காலை உணவு இலவசமாக வழங்குறதுக்காக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீமில் 19.34 லட்சம் மாணவர்கள் தினசரி காலை உணவு பெற்று வருவதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து உலகை வெல்லும் இளைய தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற மாதிரி லேப்டாப்பை இலவசமாக வழங்குறதுக்காக இந்த ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த வருஷம் ஜனவரியில். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா 10 லட்சம் லேப்டாப் இந்த வருஷம் இலவசமாக கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். புதுமை பெண் திட்டம்ங்கிறது 2022 செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டது. 6 to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது 2024ஆம் ஆண்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. 6 to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அடுத்து தமிழ் மீடியமில் அவங்க படிச்சிருக்கணும். அதுலேயுமே படிச்சுட்டு அடுத்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாங்க, உயர்கல்வி படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய் மந்த்லி கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக இந்த ஸ்கீமில் 12,35,807 பேர் பயன்பெறுவதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ ஆசிரியர்கள் நியமனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 11,668 அதிகரிச்சிருப்பதா சொல்லியிருக்காங்க. நான் முதல்வன் திட்டம், இது திறன் பயிற்சிக்காக 2022 மார்ச் மாதம் 1 தேதி லான்ச் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இளைஞர்கள், வேலையில்லா பட்டதாரிகள், மாணவர்கள்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு உரிய திறன் பயிற்சி கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி வேலை வாய்ப்புகளை அவங்க பெறணுங்கிறதுக்காக நான் முதல்வன் திட்டம். ஸோ இந்த ஸ்கீமில் 4.81 லட்சம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கப்பட்டு அதுக்கான சர்டிஃபிகேட், சான்றிதழ்களும் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உயர்கல்வி சேர்க்கை. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 12th படித்தோன்னா அப்படியே படிப்பை நிப்பாட்டிடுவாங்க. அடுத்து கண்டினியூ பண்ணுறது, இந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணி உயர்கல்வியை படிக்கிறது அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்குது. பாதி கூட அந்த மாதிரி உயர்கல்வியில் சேர்றது கிடையாது. ஸோ இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2020 to 2021 5.93 லட்சமாக மாணவர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இருந்தது. இப்போ அதில் 7.52 லட்சம் மாணவர்கள் இப்போ உயர்கல்வியில் ஜாயின் பண்ணுறாங்க 2025 to 2026 அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸோட எண்ணிக்கையும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். அமெரிக்கா தலைமையிலான எந்த கூட்டமைப்பில் இந்தியா இணைந்துள்ளது? ஆன்சர் பாக்சிலிக்கா. ஸோ பாக்சிலிக்கா அப்படிங்கிற கூட்டமைப்புல தான் இந்தியா இணைஞ்சிருக்கு. ஏற்கனவே இந்த பாக்சிலிக்கா பற்றி பார்த்துருப்போம். என்னன்னா இந்த சிலிக்கான் விநியோக சங்கிலியை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் விநியோக சங்கிலி அப்படின்னா ஒரு இடத்துல உற்பத்தி செய்கிறது, அதை ஸ்டோர் பண்ணுறது, அதை கொண்டு போய் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது. இப்போ பால் பாக்கெட் அப்படின்னா பால் பாக்கெட் பண்ணையில் பால் கறப்பாங்க, அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் பேக்கெட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக விற்கிற இடத்துல கொடுப்பாங்க, அங்கேருந்து சில்லறை வியாபாரத்துக்கு போகும். இந்த மாதிரி அந்த விநியோக சங்கிலியை வலுப்படுத்தணும். எதுக்காக இதுனா சிலிக்கான் இருக்கு இல்லையா, சிலிக்கானுடைய விநியோக சங்கிலியை வலுப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அமெரிக்கா தலைமையில் பாக்சிலிக்கா அப்படிங்கிற ஒரு கூட்டணிங்கிறது உருவாயிருக்கும். அந்த கூட்டணியில் இப்போ இந்தியாவும் இணைஞ்சிருக்கு. ஸோ பாக்சிலிக்கா. ஸோ செக்யூரிங் தி சிலிக்கான் சப்ளை செயின், சிலிக்கான் விநியோக சங்கிலியை வலுப்படுத்தணும், பாதுகாப்பான விநியோக சங்கிலியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கூட்டணிங்கிறது நிறுவியிருக்காங்க. ஸோ ஏன்னா சிலிக்கான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறையா மென்பொருட்கள், மின்சார பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சிலிக்கான் யூஸ் பண்ணுறாங்க. செயற்கை நுண்ணறிவு, டெக்னாலஜி சம்மந்தமான விஷயங்கள்லாம் இந்த சிலிக்கான் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அரிய வகை கனிமங்கள், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றுக்கு தடையற்ற சிலிக்கான் விநியோகத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா தலைமையில் பாக்சிலிக்கான் அப்படிங்கிறது டிசம்பர்ல தொடங்கியிருப்பாங்க. அதில் யார் யார் உறுப்பினர்களாக இருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா இருக்கு, கிரீஸ், அப்புறம் இஸ்ரேல், ஜப்பான், கத்தார், கொரியா, அப்புறம் சிங்கப்பூர், ஐக்கிய அரபு அமீரகம், பிரிட்டன், இதெல்லாம் உறுப்பு நாடுகளாக இருக்கு. இதில் இப்போ நம்ம இந்தியாவும் இணைஞ்சிருக்கு பாக்சிலிக்கால. இப்போ தில்லியில் தாக்கு உச்சி மாநாடு நடந்துச்சு இல்லையா, அந்த மாநாட்டோட ஒரு பகுதியாக தான் இதில் இந்தியா இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் இந்த மாநாடு சுவிட்சர்லாந்தில் நடக்க போகுதுன்னு பார்த்துருப்போம். போன வருஷம் பிரான்ஸில் நடந்துச்சு மாநாடு. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். மத்திய வர்த்தக அமைச்சர் யார்? ஆன்சர் பியூஷ் கோயல். ஸோ மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல். இப்போ எதுக்காக இதை பற்றி பார்க்குறோன்னா, நம்ம இதில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா அந்த வர்த்தக ஒப்பந்தம், தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இது மார்ச் மாதத்தில் சைன் ஆகி ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா அமலுக்கு வரும், செயல்பாட்டுக்கு வரும் இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பிரிட்டனோடையும் ஓமனோடையும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் பண்ணியிருக்கோம். இந்த ஒப்பந்தமுமே ஏப்ரல்லேருந்து செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவிச்சிருக்காங்க. நியூசிலாந்து நாட்டோட நம்ம பண்ணியிருக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தம்ங்கிறது செப்டம்பர்லேருந்து அமலுக்கு வரும்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்த 4 நாடுகள் உள்ள கூட்டமைப்பு தான் குவாட் நாடுகள். குவாட் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். நாற்கர பாதுகாப்பு உரையாடல், குவாட்ரிலேட்டரல் செக்யூரிட்டி டயலாக், அதுதான் குவாட் அப்படின்னு சொல்லுவோம். 4 நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு. இந்த 4 நாடுகள் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு கடல்சார் பயிற்சி தான் மலபார் அப்படிங்கிற கடல்சார் பயிற்சி. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் நிர்யத் புரோத்சாகன், நிர்யத் திசா ஆகியவை கீழ்கண்ட எந்த திட்டத்தின் துணை திட்டங்கள்? ஆன்சர் ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதியை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டத்துக்கு போன வருஷம் தான் ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க மத்திய அமைச்சரவை. ஸோ இந்த ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் தான் நிர்யத் புரோத்சாகன், நிர்யத் திசா, இந்த 2 துணை திட்டங்கள் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம், எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் மிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா, அதில் உள்ள 2 துணை திட்டங்கள் தான் நிர்யத் புரோத்சாகன், நிர்யத் திசா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
ஸோ இது முக்கியமாக எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதியை வந்து அதிகரிக்கணும், எம்எஸ்எம்இ நிறுவனங்களோட ஏற்றுமதியை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க முக்கியமாக. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கிரெடிட் சப்போர்ட், ஸோ இப்போ ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு வந்து கடனுதவி கிடைக்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வர்த்தகத்துக்கான உபகரணங்கள், அடுத்து இ-காமர்ஸ் ஃபெசிலிட்டி, அதாவது இப்போ இணைய வழி வர்த்தகத்துக்காக ஃபெசிலிட்டேட் பண்ணுறது, இந்த வசதிகள்லாம் இந்த நிர்யத் புரோத்சாகன் அப்படிங்கிற திட்டத்தில் பண்ணி கொடுக்குறாங்க கவர்மெண்ட். ஸோ இதன் மூலமாக ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்காக. அடுத்து நிர்யத் திஷா, இப்போ நம்ம ஏற்றுமதி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு பொருள், இப்போ மாம்பழத்தை வந்து இப்படி தூக்கி போட்டோம் அப்படின்னா அங்கே போய் அடுத்த நாட்டில் விழுந்துடாது இல்லையா, அவங்க வாங்கிக்க முடியாது இல்லையா. இங்கேருந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா ஸ்டோரிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது தேவைப்படும். இங்கேருந்து ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணணும், அப்புறம் அங்கேருந்து கொண்டு போய் எந்த நாட்டுக்கு போகுதோ அங்கே போய் ஸ்டோர் பண்ணணும். அடுத்து பிராண்டிங் வேணும், ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பிராண்டிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது தேவைப்படுது. பேக்கேஜிங், அந்த ஒரு பொருள் இருக்குன்னா பேக் பண்ணி தானே அனுப்பணும், பேக்கேஜிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறதுலாம் தேவைப்படுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, வேர் ஹவுசிங், பிராண்டிங், பேக்கேஜிங், மார்க்கெட் ஆக்சஸ், ஸோ சந்தைப்படுத்துதலை வந்து ஆக்சஸ்பிள் பண்ணுறது ஆகிய ஃபெசிலிட்டேஷன்லாம் இந்த நிர்யத் திஷா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் வழங்குறாங்க. ஸோ மொத்தமாக இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோட்டிங் மிஷன் அப்படிங்கிறது எவ்வளோ கோடி மதிப்பிலான திட்டம்னா 25,060 கோடி மதிப்பிலான திட்டம் 6 இயர்ஸுக்கு செயல்படுத்துறதுக்காக அறிமுகப்படுத்திருக்காங்க. மெயின்லி எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எம்எஸ்எம்இ எக்ஸ்போர்ட் நிறுவனங்களுக்கு இல்லையா, அதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் தான் இந்த நிர்யத் புரோத்சாகன், நிர்யத் திஷா இந்த திட்டங்கள். ஸோ இப்போ இதில் 7 புதிய நடவடிக்கைகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஏற்றுமதியை இன்னும் ஊக்குவிக்கிறதுக்காக 7 புதிய அறிவிப்புகளானது இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம்ங்கிறது இப்போ தான் பார்த்தோம், 25,060 கோடி மதிப்பிலான திட்டம். இந்த 25,060 கோடி மதிப்பீட்டில் 10 முக்கிய அம்சங்களோட ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம் அப்படிங்கிறது போன வருஷம்தான் மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் வழங்கியிருப்பாங்க. அடுத்து இந்த நிர்யத் புரோத்சாகன், நிர்யத் திசால பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7 புதிய அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதில் ஒன்று தான் மாற்று முறை பரிவர்த்தனைகளுக்கு ஆதரவு. ஸோ இப்போ நம்ம பரிவர்த்தனை செய்கிறாங்க இல்லையா, அதை இணைய வழியில் பரிவர்த்தனை செய்கிறாங்க, அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொகைக்கு வந்து 2.75% மானியம் வழங்கப்படும். அந்த மாதிரி இந்த மானியம் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 50 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், ஆர்பிஐ அப்புறம் அப்ரூவ்டு இணையதள வர்த்தகம் மூலமாக, இணையம் மூலமாக வர்த்தகம் செய்கிறாங்க அப்படின்னா. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்கு, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட டெட்டனஸ் மற்றும் வயது வந்தோர் டிப்தீரியா தடுப்பூசியை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஜேபி நட்டா. ஸோ மத்திய சுகாதார அமைச்சர் ஜேபி நட்டா தான் இப்போ டெட்டனஸ் மற்றும் வயது வந்தோர் டிப்தீரியா தடுப்பூசி உள்நாட்டிலே தயாரிச்சிருக்காங்க. அந்த தடுப்பூசியை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே டெட்டனஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிடி தடுப்பூசி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வராங்க ஏற்கனவே. ஸோ மத்திய அரசு திட்டத்தின் கீழ் தேசிய தடுப்பூசி அட்டவணையில் இந்த தடுப்பூசி இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக இப்போ இந்த டிடியை போடலாம் அப்படின்னும் பரிந்துரை வழங்கியிருக்காங்க. ஸோ இப்போ February 21 தான் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட இந்த டிடி தடுப்பூசியை வந்து மத்திய சுகாதார அமைச்சர் ஜேபி நட்டா அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை யார் உருவாக்கியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய ஆராய்ச்சி நிறுவனம் சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தான் இதை உருவாக்கியிருக்க. ஸோ இதை எங்கே அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா இமாச்சல பிரதேச மாநிலத்தில் கசௌலியில் தான் ஜேபி நட்டா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இதில் டெட்டனஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமான நோய், வலி மிகுந்த தசை விரைப்பு ஏற்படுறது, தசை பிடிப்புகள் ஏற்படும், வாயை திறக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், விழுங்குறதுலையும் சுவாசிக்கிறதுலையும் சிரமம், அப்புறம் இது ஃபைனலி பார்த்தீங்கன்னா மரணத்துக்கும் வழிவகுக்கக்கூடியது. டிப்தீரியாங்கிறது உயிருக்கு ஆபத்தான ஒரு நோய் தான், சுவாசிக்கிறதுல சிரமம், இதய செயலிழப்பு, பக்கவாதம், இதெல்லாமே வந்து இந்த நோயால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் அப்படிங்கிறது. அடுத்து டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். மிலன் 2026 கடற்படை பயிற்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் விசாகப்பட்டினம். மிலன் அப்படிங்கிறது இந்திய கடற்படையால் நடத்தப்படக்கூடிய பயிற்சி. ஸோ இப்போது விசாகப்பட்டினத்தில் மிலன் 2026 இந்த வருஷத்துக்கான மிலன் சர்வதேச கடற்படை பயிற்சி அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. யார் நடத்துனா? இந்திய கடற்படை தான் வந்து நடத்துகிறாங்க. இந்திய கடற்படையுடைய கிழக்கு கடற்படை கமாண்ட் சார்பில் தான் இந்த மிலன் பயிற்சி அப்படிங்கிறது நடத்தப்படுது. இதில் 70க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வருஷம் ஜெர்மனி, பிலிப்பைன்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம் நாடுகள் வந்து பங்கேற்கிறாங்க. ஸோ எத்தனையாவது எடிஷன் அப்படின்னா 13வது எடிஷன் தான் வந்து இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. February 15 25 வரைக்கும் இந்த பயிற்சி நடக்கும்.
ரீசன் நியூஸ், இந்திய ராணுவம் பார்த்தீங்கன்னா இப்போ பைரவ் அப்படிங்கிற பேரில் நவீன ட்ரோன் போர்ப்படையை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதோட பேர் பைரவ். அடுத்து தேசிய ஐஇடி குண்டு வெடிப்பு பகுப்பாய்வு தரவுதளத்தை தேசிய பாதுகாப்பு படையானது உருவாக்கியிருக்கு. இன்ஸ்பயர் காம்பேட் அப்படிங்கிற பேரில் பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கூட்டு பயிற்சிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. எக்ஸசைஸ் தோசி இந்த வருஷம் நடந்தது 17th எடிஷன். ஸோ இந்தியா, இலங்கை, மாலத்தீவுக்கு இடையே இந்த பயிற்சியானது நடந்திருக்கு. கடலோர காவல்படை பயிற்சி இது. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், ஃபாஸ்டேக் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2014ஆம் ஆண்டு. ஃபாஸ்டேக்ங்கிறது 2014 தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்போது நீங்கள் வண்டிலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் ஹைவேல வந்து இந்த அங்கங்கே டோல்கேட்ஸ் இருக்கும். ஸோ அங்கே ஸ்டாப் பண்ணி அங்கே சுங்கச்சாவடிகளில் பணத்தை பே பண்ணிட்டு தான் நம்ம மூவ் பண்ணுற மாதிரி அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது அந்த ஃபாஸ்டேக் அந்த சுங்கச்சாவடிகளில் பார்த்தீங்கன்னா வரிசையாக வண்டி வந்து நிற்கும். ஏன்னா கட்டணம் கொடுத்துட்டு போகிறதுனால அங்கங்கே நிற்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா? ஸோ அப்போது அந்த தாமதம் ஆகுது. இன்னொன்று வந்து அந்த டைமில் அந்த வண்டி ஆன்லேயே தான் வச்சுருப்பாங்க. ஸோ எரிபொருள் வந்து கன்சியூம் ஆகுது, வேஸ்ட்டாக போகுது. அப்புறம் அந்த கட்டண முறையில் வந்து தகராறுகள் அந்த மாதிரிலாம் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் தடுக்கணும், குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபாஸ்டேக்ங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த வண்டிகளில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஃபாஸ்டேக் அப்படிங்கிற ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். ஸோ அந்த சுங்கச்சாவடிகள் அந்த வண்டி கடந்து போகும்போது ஸோ அந்த ரீடர் மூலமாக பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவ் மூலமாக ஃபாஸ்டேக்கை உணர்ந்து அதோட நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம் இல்லையா அக்கௌண்ட்லேருந்து பணத்தை தானாகவே கட் பண்ணிடும். ஸோ அதுதான் அந்த ஃபாஸ்டேக் அப்படிங்கிறது. யூபிஐ 2016 லான்ச் பண்ணது, யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபாஸ்டேக் அப்புறம் யூபிஐ மூலமாக மட்டும்தான் April 1 சுங்கச்சாவடிகளில் நீங்கள் கட்டணம் செலுத்த முடியும், டிஜிட்டலைஸ் பண்ணுறதா தெரிவிச்சிருக்காங்க. April 1 ஃபாஸ்டேக் அல்லது யூபிஐ போன்ற எண்ம பரிவர்த்தனை முறைகளில் மட்டுமே சுங்க கட்டணம் அப்படிங்கிறது April 1 சுங்கச்சாவடிகளில் வசூல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஃபாஸ்டேக் 2014 லான்ச் பண்ணது. இது வந்து ரேடியோ வேவ்ஸ் மூலமாக ஒர்க் ஆகுது, ரேடியோ அதிர்வெண் அடையாள தொழில்நுட்பம் மூலமாக. அடுத்து பார்த்தீங்கன்னா யூபிஐ அப்படிங்கிறது 2016 இந்திய தேசிய கட்டண கழகத்தினால இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த ஃபாஸ்டேக் யூபிஐ மூலமாக மட்டும்தான் சுங்கச்சாவடிகளில் பே பண்ணலான்னு சொல்லிட்டு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்கு. April 1 இந்த நடைமுறை செயல்பாட்டுக்கு வருது. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் பற்றி பார்த்தோம்னா இது 1988 நாடாளுமன்ற சட்டம் மூலமாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. இது 1995 February தான் ஃபர்ஸ்ட் செயல்பாட்டுக்கு வந்துச்சு. இந்த இப்போ மெயின்லி பார்த்தீங்கன்னா 98% வந்து ஃபாஸ்டேக் மூலமாக தான் கட்டணம் வசூலிக்கிறாங்களா, இன்னும் ஒரு சில பேர் வரலை, அதனால இதை கட்டாயப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டே, சர்வதேச தாய்மொழி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் February 21. ஸோ இன்றைய தினமான February 21 தான் சர்வதேச தாய்மொழி தினம், அதாவது இன்டர்நேஷ்னல் மதர் டங் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாய்மொழி அப்படிங்கிறது தான் வந்து எப்போதுமே ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா தாய்மொழியில் கற்றுக்கும் போது அது ஈஸியாக இருக்கும், அப்படி தானே? ஸோ அது குறித்த தாய்மொழியை வந்து எல்லாருமே வந்து கற்றுக்கணும். அது குறித்த விழிப்புணர்வு, அதோட முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம். தீம் என்னன்னா யூத் வாய்ஸஸ் ஆன் மல்டிலிங்குவல் எஜுகேஷன், அதாவது பன்மொழி கல்விக்காக இளையோர்களுடைய குரல் அப்படிங்கிறது தான் தீம். 1999 யுனெஸ்கோ தான் வந்து இந்த February 21 சர்வதேச தாய்மொழி தினமாக அறிவிச்சிருப்பாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டே, அருணாச்சல பிரதேச மாநில தினம் உருவான தினம். ஆன்சர் February 20. February 20 தான் அருணாச்சல பிரதேச மாநிலமும் உருவானுச்சு, அதே மாதிரி மிசோரம் மாநிலமும் உருவானது. 1987 இந்தியாவுடைய 24வது மாநிலமாக இந்த அருணாச்சல பிரதேச மாநிலம் உருவாயிருக்கும் February 20. அதே டேல தான் 23வது மாநிலமாக மிசோரம் வந்து உருவாயிருக்கும் 1987 February 20. அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். நல்லா எல்லாரும் எந்திரிச்சு உட்காருங்க. சரியா, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2022ஆம் ஆண்டு. அமெரிக்கா தலைமையிலான எந்த கூட்டமைப்பில் இந்தியா இணைந்துள்ளது? ஆன்சர் பாக்சிலிகா. மத்திய வர்த்தக அமைச்சர் யார்? ஆன்சர் பியூஷ் கோயல். நிர்யத் புரோத்சாகன், நிர்யத் திசா ஆகியவை கீழ்கண்ட எந்த திட்டத்தின் துணை திட்டங்கள்? ஆன்சர் ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம். உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட டெட்டனஸ் மற்றும் வயது வந்தோர் டிப்தீரியா தடுப்பூசியை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் JP நட்டா. மிலன் 2026 கடற்படை பயிற்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் விசாகப்பட்டினம். ஃபாஸ்டேக் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2014ஆம் ஆண்டு.
சர்வதேச தாய்மொழி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? February 21. அருணாச்சல பிரதேச மாநிலம் உருவான தினம்? ஆன்சர் February 20. ஸோ இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடையுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பட்ஜெட் கொஸ்டின் கேட்கறதா சொல்லியிருந்தேன். அது நான் மண்டே கேட்குறேன், சரிங்களா? எல்லாருமே ஒரு சில பேர் வந்து நோ போட்டிருந்தாங்க. அதனால நல்லா தரவாக படிச்சுட்டு வாங்க. திங்கட்கிழமை உங்களுக்கு பட்ஜெட்லேருந்து கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும். ஸோ இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.